ஜி ஏதாவது மோட்டிவேஷனலா ஏதாவது சொல்லுங்களேன் கேட்போம். மோட்டிவேட்டுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஏன்டா கேட்டா. மோட்டிவேட்டுங்கிறது ஒண்ணு கிடையாது. எதுக்கு மோட்டிவேட் பண்ணணும், ஏன் மோட்டிவேட் பண்ணணும்? ஒருத்தனை மோட்டிவேட் பண்ணி அவன் இப்படி இப்படிலாம் இருக்க போறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும். அதனால மோட்டிவேட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏதோ பிறந்துட்டோம், அப்படியே ஒரு வேலைக்கு போறோம், வாழ்றோம், சம்பாதிக்கிறோம், ஒரு ரொட்டேன் லைஃப்ல தான் இருக்கிறோம். இதுல எதுக்கு மோட்டிவேட் பண்ணி அப்படிலாம் இல்லை. ஒன்னு கீழே ஒண்ணு மேல இருக்கணும், அப்பதான் வந்து வாழ்க்கையோட அர்த்தம் நல்லா இருக்கும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது புரியும். இல்ல மோட்டிவேட்டுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து நம்ம யாரையும் வேலை போட்டு திணிச்சு மோட்டிவேட் நீ வந்து இப்படி இப்படிலாம் ஆகணும், இப்படி இருக்கணும், இல்லைன்னா அவனே அவன் உடம்புல திணிச்சுப்பான், நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும். ஃப்ரீயா இரு, கூலா இரு, ஃப்ரீயா இரு, அவ்வளவுதான். மோட்டிவேட்லாம் ஒண்ணும் கிடையாது. உடம்பு சேர்த்தான் தோணும். மோட்டிவேட்டே கிடையாது. ஒருத்தனை மோட்டிவேட்டே பண்ணாது. அது வாழ்க்கையில பண்ற ஒரு பெரிய தப்பு. அவன் பாட்டி இருந்துட்டு போறான், அவ்வளவுதான். பிறந்துட்டோம், வாழ்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சது, அவ்வளவுதான். இது எல்லாம் மோட்டிவேட்னு கிடையாது, கிடையாது, அவ்வளவுதான். டைரக்டர் ராம் உள்ள வந்துட்டார் போல. இவன்ட்ட கேட்டதுக்கு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.